तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. இன்று 71வது நாள். இன்றைய வானினுடைய டேட் 3/4/1982. ஒருவர் தன்னுடைய சுயசரிதையை எழுதினார். அதில் அவர் எழுதியிருக்கின்றார், எனக்கு ஒரு சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு நோய் வந்திருந்தது, குணப்படுத்த முடியாத நோய். 3 மருத்துவர்களிடம் நான் சென்றிருந்தேன். மூவருமே சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று. அவர் கூறுகிறார், இது நடந்து 20 வருடம் ஆகிவிட்டது. அந்த 3 டாக்டருமே இப்பொழுது இல்லை. நான் இறந்து விடுவேன் சொன்ன அந்த 3 டாக்டரும் இப்பொழுது இல்லை. அதாவது அவர்கள் இறந்து விட்டார்கள். கபீருடைய ஒரு பாடல், வீரனும் இறந்தான், இறை தூதுவர்களும் இறந்தார்கள், ராஜா இறந்தார், பிரஜைகள் இறந்தார்கள், வைத்தியரும் இறந்தார், நோயாளியும் இறந்தார், மிச்சமாக இருந்தவர் யார்? காப்பாற்றப்பட்டவர் யாருமே இல்லை. ஹே சாது, இது சடலங்களினுடைய கிராமமாகும். நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய சடலங்கள் தான் உங்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. சந்திரன் இறந்தது, சூரியன் இறந்தது, பூமி இறந்தது, ஆகாயம் இறந்தது, 14 புவனங்களும் இறந்தது, 33 கோடி தேவர்களும் இறந்தார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அங்கும் இங்கும் அலைவதை நிறுத்துங்கள். இந்த உலகத்தினுடைய அனித்தியத்தை, நிலையாமையை பாருங்கள். ஸ்டாச்சு, உங்கள் உள்ளத்தை நிறுத்துங்கள். அங்கும் இங்கும் அலைவதிலிருந்து நிறுத்துங்கள். பாஸ், ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் அனந்தமானது, முடிவற்றது, அழிவாதது. அந்த ஒரு பெயர் இறைவனுடைய பெயர். அவர் ஒருவர் மட்டுமே இருப்பார். மற்ற எல்லாமே அழிந்து போகக்கூடியது, அழிந்து போய்விடும். நேற்று ஒரு புதிய தொடரை பாபா ஆரம்பித்திருக்கின்றார். முதல் முறையாக. என்ன தொடர் அது? தியாகம். நேற்று நமக்கு என்னென்ன வீட்டு பாடம் இருந்தது? ஹோம்ஒர்க் கொடுக்கப்பட்டிருந்தது. பாட்டு எழுதணும், வார்த்தைகளுக்கான அர்த்தம் தேடணும், ஸ்டோரி, கதை எழுதணும். இன்றைய அவ்வியக்தவாணி தியாகத்தினுடைய ஆழமான விளக்கம், அர்த்தம், அதனுடைய ரகசியத்தை பாபா நமக்கு இந்த முரளியில சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றை விட அதிக துக்கம் கொடுத்தது யார்? எது? தேக உணர்வு. சரீரம் கொடுத்தது. சரீரத்தோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு, பற்று ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த பற்று வெறுமனே சிந்தனை செய்வதால், மனனை செய்வதால் போய்விடாது. வெறுமனே ஆழமான தியானத்தில், யோகத்தில் செல்வதால் மட்டுமே தான் இந்த தேக உணர்வை அளிக்க முடியும். வெறுமனே புரிந்து கொள்வதால், படிப்பதால், சிந்தனை செய்வதால், கேட்பதால், சொல்வதால், மனப்பாடம் செய்வதால் இந்த தேக உணர்வு போய்விடாது. நாம் செய்ய வேண்டிய வேலையே முற்றிலும் வேறு. நாம் இதை உணர வேண்டும். நான் யார்? நான் இது இல்லை, நான் அது இல்லை. தத்துவமசி. நேத்தி நேத்தி நேத்தி. நான் இதுவும் இல்லை, நான் அதுவும் இல்லை. இந்த சிந்தனை, இந்த தேடல், இந்த ஆராய்ச்சி, நான் யார், நான் யார் என்ற தேடல் இருக்க வேண்டும். இந்த பெயர் நான் இல்லை, இந்த சரீரம் நான் இல்லை, இந்த பதவி, இந்த சம்பந்தம், இந்த தொழில், எதுவுமே நான் இல்லை. இது வேறு, நான் வேறு. இந்த தேசம், இந்த மொழி, இந்த நம்பிக்கைகள், இந்த பழக்க வழக்கம், குணநலன்கள், தர்மங்கள், இவையெல்லாம் நானா என்ன? ஆராய்ச்சி செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். எல்லாவற்றையும் விலக்கிக் கொண்டே செல்லுங்கள், விலக்கிக் கொண்டே செல்லுங்கள், விலக்கிக் கொண்டே செல்லுங்கள். எங்கே எல்லாம் விலகி விடுகிறதோ, விலக்கவே முடியாத இடம் எங்கு வருகிறதோ அதுதான் நான். அங்கு எந்த விதமான லேபிளும், பெயரும், பட்டப்பெயரும் கிடையாது, அடையாளப்படுத்துதலும் கிடையாது. டிஸ்ஐடென்டிஃபிகேஷன். இதுதான் முதல் கட்டம், முதல் படி. ஆக இன்றைய முரளியில் நிறைய விதிமுறைகள் பாபா கூறியிருக்கின்றார். எதற்கான விதிமுறை? தேக உணர்வை தியாகம் செய்வதற்கு. எல்லாவற்றிற்கும் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? என்னுடையது, என்னுடையது, மெரா
பிலாங்கிங்ஸ், என்னுடைய உடைமை, இதை எல்லாவற்றையும் நீக்குங்க. எல்லா விளையாட்டும் இந்த சரீரத்துக்குள் தான் நடக்க வேண்டும். என்னுடையது என்பதை குறைத்து கொள்ளுங்கள். அதற்கு அர்த்தம் என்ன? எனது 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 எனது, இது என்னோடது, இது என்னோடது, இது எனக்காக. தேக உணர்வை அளிப்பதற்கான விதி சிந்தனையிலிருந்து ஆரம்பமாகுகிறது. சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு சூழலை உருவாக்கும். இன்னும் விடல, ஆனால் அதற்கான செயல்பாடுகள் ஆரம்பம் ஆகிவிடுகிறது. எந்த ஒரு விகாரமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் முதல்ல எண்ணங்களில் உருவாகுகிறது. விகாரம் செயலுக்கு வரல, ஆனால் மனதில் அலைகள் எழ ஆரம்பித்து விடுகிறது. அதனுடைய உணர்வு வாசனை உருவாக ஆரம்பித்து விடுகிறது. காமம் வெளிப்படைய ஆரம்பித்து விடுகிறது. எரிய ஆரம்பித்து விடுகிறது பகல் பொழுதில். பிறகு மெல்ல மெல்ல அது செயலாக ப்ராக்டிக்கலாக மாறிவிடுகிறது. அதனால தான் ஈர்ப்பு விதி பற்றி சொல்லப்படுகிறது. என்னென்ன நாம் யோசிக்கின்றோமோ அது எல்லாம் நடக்கும். அதே போலத்தான் இந்த எதிரி மிக பெரியவன், நாம் மிகச் சிறியவர்கள். அவனுக்கு, எதிரிக்கு 10 தலை இருக்கிறது. ஒன்றை வெட்டினால் இன்னொன்று வருகிறது. ஆனால் செயலை ஆரம்பிப்பதற்கான விதி, முதலில் நான் என்ன செய்யணும்? என்னுடையது என்பவற்றிலிருந்து என்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அதிகாரம், ஓனர்ஷிப், நான் முதலாளி என்ற உணர்வு, நான் ஓனர், இதை குறைக்க வேண்டும். இந்த சிந்தனை இன்னும் குறையல, முதல்ல சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். மூன்றாவது, சந்நியாசிகள் என்ன செய்கிறாங்க? உறுதிமொழி செய்கிறாங்க. ஒருவர் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு பிறகு குடும்பத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுப்போம். முதல்ல குடும்பம் இருக்கிறது, பிறகு வைராக்கியம் வருது, பிறகு சந்நியாசம் பண்ணுறார், திரும்பவும் வீட்டுக்கு வரார். அப்படின்னா அந்த வீட்டில் அவரை யாராவது ஏற்றுப்பாங்களா? மகாராஷ்டிராவில் ஒருத்தருடைய பெயர் இருக்கிறது, விஷ்ணு பந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சாது ஞானேஸ்வரனுடைய தந்தை. முதல்ல வைராக்கியம் இருந்தது, ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு. பிறகு அவர் உலகத்தை விட்டுட்டு குருகிட்ட போகிறாரு, சந்நியாசம் எடுத்துக்கிறாரு. குருவுக்கு பிறகு தெரிய வருது தன்னுடைய சீடனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. குருவிடம் அவருடைய மனைவி போய் சேர்றாங்க. மனைவிக்கு இந்த குரு ஆசீர்வாதம் கொடுக்குறார், புத்திரவான் ஆகுங்கள், குழந்தை பேர் பெற்றவராகுங்கள் என்று. இதை கேட்டதுமே அந்த மனைவி அழுறாங்க. ஏன்னா என்னுடைய கணவன் சந்நியாசம் எடுத்துட்டார், அவர் உங்கள்கிட்ட தான் சிஷ்யனாக இருக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை தெரிந்ததும் குரு அந்த சீடனை அந்த பெண்ணோடு, அதாவது அவருடைய மனைவியோடு அனுப்பிவிடுகிறார். இருவருமே குடும்பத்திற்கு வருகிறார்கள், கிராமத்திற்கு வருகிறார்கள். அவர்களை கிராமமே ஒதுக்கி விடுகிறது. அவர்களுக்கு வேறு வழியே தெரியவில்லை. இருவருமே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளும் அனாதை ஆகிவிடுகிறார்கள். அங்கிருந்து கதை ஆரம்பமாகி விடுகிறது. ஒரு சந்நியாசி கிரகஸ்தத்திலிருந்து சந்நியாசம் போகிறார், மீண்டும் சந்நியாசத்தை விட்டுட்டு குடும்பத்துக்கு வரார், லௌகீகத்துக்கு வரார். அப்படின்னா ஒரே ஒரு பிராயச்சித்தம் என்னன்னா தற்கொலை தான். எந்த பண்டிதர்களும் எந்த புரோகிதர்களும் அவர்களுடைய செயலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய குழந்தைகளுக்கு கூட சந்நியாசம் பெற்று பிறகு கிரகஸ்தத்திற்கு திரும்பிவிட்ட அந்த சந்நியாசியினுடைய குழந்தைகளை கூட எல்லோருமே வாசனையினுடைய மூர்த்தி மந்த ரூபம் என்று வசைப்பாடினார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசி, நீங்கள் தியாக மூர்த்திகள். 2 வார்த்தைகள் பாபா சொல்றார். நீங்களும் கூட உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள், நான் திரும்பி பழைய உலகத்திற்கு திரும்ப வரமாட்டேன், நான் ஆகர்ஷணத்திற்குள் வரமாட்டேன். நாம் சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். என்ன சங்கல்பம் எடுத்திருக்கிறோம்? இந்த தேக உணர்வை திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பழைய வருடத்தில் என்ன நடந்ததோ அது முடிந்து விட்டது. ஏனெனில் தேக உணர்வினால்தான் எல்லா விகாரங்களும் உற்பத்தியாகுகிறது. தேக உணர்வினால்தான் எல்லா விகாரம், எல்லா துக்கமும் உருவாகுகிறது. சம்பந்தங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவசியம் அங்கு தேக உணர்வு மறைந்து இருக்கிறது. 4வது வேலை என்னது? பாபாட்ட என்ன உறுதிமொழி கொடுத்தோம்? இந்த உடல் மனம் பொருள் எல்லாமே உன்னுடையது, கொடுத்துட்டீங்க. நீங்க இப்பொழுது உங்களுடையது இல்லை, அது பாபாவுடையது. பாபா சொல்றார், இந்த சரீரத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அடுத்தது மறதி. இது மிகப்பெரிய விஷயம். சரீரத்தை எப்படி மறப்பது? சரீரத்தில் இருந்து கொண்டே கவனித்து கொண்டே இதை ஆரோக்கியமாக வைத்து கொண்டே இதை சக்திசாலியாக ஊர்ஜா நிறைந்ததாக வைத்து கொண்டே எல்லாவற்றையும் செய்து கொண்டு இவற்றிற்குள்ளேயே
அமர்ந்து கொண்டு இதை எப்படி தனியாக ஆக்கிக்கொள்வது, இந்த சரீரத்தை எப்படி தனியாக ஆக்கிக்கொள்வது, இதற்கான விதி என்ன? நிறைய விதிகள் இருக்கிறது. அவற்றின் மூலமாக இந்த தேக உணர்வை நாம் நீக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முதலில் ஞானத்தின் சிந்தனை, ஞானத்தை படிப்பது, ஞானத்தை மனனம் செய்வது, ஞானத்தில் லயித்து இருப்பது. ஏனெனில் ஞானத்தில் மிகுந்த சுகம் இருக்கிறது, ரசம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. தனித்தனி விதிமுறைகளோடு படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகளே தேக உணர்விலிருந்து நம்மை விலக்கி விடுகிறது. இரண்டாவது, பரமாத்மாவினுடைய அன்பு. பக்தர்களிடம் என்ன இருந்தது? ஆத்ம ஞானம் இருந்ததா? பரமாத்ம ஞானம் இருந்ததா? ஆனாலும் அவர்களுடைய ஸ்திதி நம்மை விட முன்னால் இருந்தது. அவர்களுடைய உறுதிமொழி எவ்வளவு உறுதியாக இருந்தது, எவ்வளவு சக்திசாலியாக இருந்தது. ஏன் எனில் இறை அன்பின் ரசனை, இறை அன்பினுடைய ஆனந்தம், பிரபு பிரேமம், அந்த ஈஸ்வரிய பிரேமம் பைத்தியமாக ஆக்கியது அவர்களை. தன்னுடைய தலையை வெட்டி கொள்ளக்கூட அவர்கள் தயாராக இருந்தார்கள். இறை அன்பு அந்த அளவு இருந்தது. பிரபு அன்பை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய அனுராக விஷய விராக். மவுண்ட் அபிலிருந்து விலகி போகணுன்னா என்ன செய்யணும்? தூரம் போகணுன்னா என்ன செய்யணும்? திரும்பி கொண்டு நடக்க வேண்டும். ஈஸ்ட், கிழக்கிலிருந்து தூரம் போகணுன்னா என்ன செய்யணும்? நீங்கள் மேற்கு நோக்கி செல்ல வேண்டும். உலகத்திலிருந்து தூரம் போகணுன்னா என்ன செய்யணும்? ஈஸ்வரனை நோக்கி செல்ல வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம், நிம்மதியாக போங்க. மெதுவாக நடந்து போகலாம், அவ்வளவு நிம்மதியாக நடந்து போகலாம். தேக உணர்விலிருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும்? ஆத்ம அபிமானத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஆகவே அடுத்த விதி என்ன? சோல் கான்சியஸ் ஸ்வமானம். தேக உணர்விலிருந்து முக்தி அடையக்கூடிய மார்க்கம். விஸ்மிருதி, மறதி. தேக உணர்விலிருந்து மறந்து செல்லக்கூடிய மார்க்கம். கிழக்கை மறந்து மேற்கை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். அந்த மேற்கு என்பது யாரோ ஒரு மனிதராக கூட இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அடுத்த முறை 5 குரங்குகளுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஜப்பானில் உள்ள குரங்குகளுக்கு பெயர் கொடுத்துருக்குறாங்க. மிசாரோ, கிகாசாரோ, இவாசாரோ, ஜிசாரோ, ஒமோவசாரோ. தேக உணர்விலிருந்து விடுபட வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. இதை பார்த்தா தேக அபிமானம் வரும்னா ஏன் பார்க்கணும்? பார்த்த பிறகு தான் அந்த ஆசை வருது, இதை செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு. பார்க்கவே இல்லை அப்படின்னா ஆசையே வெளிப்படையாது. சரீரத்தினுடைய இச்சைகள் எங்கேருந்து வெளிப்படைகிறது? பார்ப்பதிலிருந்து. பார்த்தல். இரண்டாவது குரங்கு கேட்பது, பிகாசாரோ அதனுடைய பெயர். அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. எது வீணானதோ, எது வாசனை மயமானதோ, உணர்வுகள் மயமானதோ, எது ஆசைகளை உற்பத்தி செய்வதோ. மூன்றாவது பேசுவது, கிசாரோ பேசுவது. அப்பவித்திரமான வார்த்தைகளை பேச வேண்டாம், அதை தியாகம் செய்து விடுங்கள். செய்தல், பிறகு சிந்தித்தல். இந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டும். ஆகவே அப்பொழுது தேக உணர்வு தானாகவே விலகிவிடும், மறந்து போய்விடும். அடுத்தது முந்தைய பட்டியில் நாம் செய்தோம், சுவாசத்தை கவனிப்பது. அனாபான். சுவாசம் வருகிறது, செல்கிறது, ஒன்றும் செய்ய வேண்டாம், பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா சுவாசம் விகாரத்தோடு இணைந்து இருக்கிறது. சுவாசத்தை பார்த்து பார்த்து விகாரத்தை பார்க்க முடியும். சப்கான்சியஸில் இருக்கிறது. சுவாசத்தினுடைய வேகம் அதிகமாகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே குழப்பம் இருக்கிறது, அதனாலவே அது வேகமாகுது. நீங்கள் இடையிடையே சுவாசத்தை பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதும். வருது போதும், அவ்வளோதான். அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், கட்டுப்படுத்த வேண்டாம். அது வர்றதை பாருங்கள், போகிறத பாருங்கள். பார்க்க பார்க்க சுவாசம் அமைதியாகும், அப்போ மனசும் அமைதியாகும். அடுத்தது உணர்வுகள், உடலில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், மேலேருந்து கீழே வரைக்கும் என்னென்ன உணர்ச்சிகள் ஏற்படுகிறது, மாறிட்டே இருக்கிறது. இது எல்லாமே நிலையற்றது. இதை அமர்ந்து 1 மணி நேரம் பாருங்க, ஆடாம அசையாம பாருங்க. நீங்க சுத்தி கொண்டே இருக்கணும் உடம்புலே, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். இந்த விதி இதுதான் தேகத்தை மறப்பதற்கான விதி. அடுத்தது இயற்கை. இயற்கையினுடைய நெருக்கம் செல்லணும். இயற்கை நெருக்கத்துக்கு செல்லும் பொழுது, அதோடு அமரும் பொழுது, மௌனத்தில் இருக்கும் பொழுது, ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது, ஒவ்வொருவருமே அவ்வியக்த முரளியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையினுடைய அவ்வியக்த மடியில் செல்ல வேண்டும். மௌனம் இல்லாமல், ஏகாந்தம் இல்லாமல், உள்நோக்கு முகம் இல்லாமல் அவ்வியக்த முரளியை படிப்பது என்பது பூரணமற்றது, புரிந்து கொள்ள முடியாது. வகுப்பில் நீங்கள் எவ்வளோ உட்கார்ந்தாலும் சரி, எவ்வளோ ஹோம்ஒர்க் எழுதினாலும் சரி,
எவ்வளவு எக்ஸாம் எழுதினாலும் சரி, எவ்வளவு டைரி எழுதினாலும் சரி, எவ்வளவு சொற்பொழிவு செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஆனால் எதுவரை ஏகாந்தத்தில் போகலையோ, சிந்தனை செய்யலையோ, மனனம் செய்யலையோ, இயற்கையோடு இணைந்திருக்கலையோ, மரங்களோடு, நதிகளோடு, ஆகாயத்தோடு, நட்சத்திரங்களோடு, அருவிகளோடு, சமுத்திரத்தோடு, மலைகளோடு தொடுங்க, ஸ்பரிசம் பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. இது எவ்வளோ பெரியது. அப்பந்தான் ஞானம் வாணி புரியும். இல்லை என்றால் காலையிலேருந்து இரவு வரைக்குமான தினச்சரியாவில் நம்ம கூட்டத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் மக்களே நம்மை சுற்றி இருக்கிறாங்க. காலையிலையும் கூட்டத்தில் இருக்கிறோம், மதியமும் கூட்டத்தில் இருக்கிறோம், சாயங்காலமும் கூட்டத்தில் இருக்கிறோம். தனக்காக நேரமே இல்லை. எப்பொழுதுமே வெளிநோக்கு முகத்திலே இருக்கிறோம். முரளி கேட்டாலும் ராஜயோகம் பண்ணாலும் எல்லாமே வெளிநோக்கு முகமாக இருக்குது. சாப்பிட்றோம், சேவை பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே வெளிநோக்கு முகம். எல்லாத்துலேயும் பேச்சு பேச்சு சத்தம் தான் இருக்கிறது. அதனால் அதில் பவர் இல்லாமல் போயிடுது. ஆகவே தேக உணர்வு போவதே இல்லை. ஆகவே யாராவது இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தன்னுடைய பொருளை யாராவது பறித்து கொண்டால் அவ்வளோ மனசு வருத்தப்படுது. ஏன்னா ஆசை ரொம்ப ஆழத்தில் ஒளிந்து இருக்கிறது. மேலோட்டமாக நிறைய விகாரம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. யாருக்கும் துக்கம் கொடுக்கறதில்ல, நாம யாரையும் குறை சொல்றது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பழக்கங்கள், சமஸ்காரம், அது ஏற்கனவே ட்ராக்கை உருவாக்கி இருக்கிறது. மனம் தானாகவே அந்த பாதையில் போயிடுது. தானாகவே அதற்கு மௌனம் வேண்டும், ஏகாந்தம் வேண்டும். செயின்ட் அகஸ்டின் முதல்ல தேக உணர்வினுடைய ஆசையில் இருந்தார். பிறகு அவர் சமர்ப்பணமானார் சர்ச்சில். அவர் தன்னுடைய பாவ மன்னிப்பை பிதாவுக்கு எழுதுறார். அந்த புத்தகத்தில் எழுதுறார். கன்ஃபெஷன் ஆஃப் செயின்ட் அகஸ்டின் அப்படின்னு இருக்கிறது. அந்த புத்தகத்தில் எழுதுறாரு, நான் பாலைவனத்தில் இருந்தேன், வெப்பத்தில் இருந்தேன், தபஸ்யா செய்தேன், கான்ட்ரைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றார் ஆங்கிலத்தில். நான் எவ்வளவோ பச்சாதாபப்பட்டேன். நான் எங்கே இருக்கிறேன்? நான் பாலைவனத்தில் இருக்கிறேன். எங்கே வெப்பம், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நான் அங்கே தான் தூங்குறேன், எதையும் சாப்பிடலை, உபவாசம் பண்ணுறேன். ஆனாலும் இந்த உணர்வுகள், இந்த விகாரங்கள் என்னை விடுவதே இல்லை. நான் என்ன செய்வது? அவ்வளவு ஆழமானது அந்த பற்றுதல். போகத்தினுடைய நினைவுகள் அது விடுவதே இல்லை. தேகத்தினுடைய தீண்டல், தொடுதல் அது விடுவதே இல்லை. தேகத்தினுடைய அழகு, தேகத்தினுடைய பற்று, தன்னுடைய மற்றும் பிறருடைய தேகத்தினுடைய அழகு ஈர்ப்பது, இது எவ்வளவு ஆழமான தபஸ்யாவினால் சரி செய்யப்பட வேண்டும். அடுத்தது இயற்கை, அடுத்தது ஆரோக்கியம். நாம் எப்போ ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கிறோம், அப்போ ஆத்ம அபிமானத்தின் பக்கம் சீக்கிரம் போயிட முடியும். எப்போ நம்ம நோயாளியாக இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம், கழுத்தில் முழுமையாக வலி ஏற்படுது, கையில் காலில் எல்லாம் வலி இருக்குதுன்னா, வலியினுடைய சூழ்நிலையில் நீங்கள் ஆத்ம அபிமானி சாதாரணமாகிறதே கஷ்டம். வலியோடு இருக்கும் பொழுது ஆத்ம அபிமானத்தோடு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். உடம்பு முழுவதும் அரிப்பு ஏற்படுது. அப்போ சொல்லுங்க, நீங்கள் எப்படி ஆத்ம அபிமானமாக இருக்க முடியும்? சில நேரத்தில் அரிப்பு ஏற்பட்டு ரத்தமே வந்துடுது. அப்படிலாம் கூட நோய்கள் இருக்கிறது மக்களுக்கு. அரிப்பு ஏற்படுவது, வலி ஏற்படுவது, இருமல் ஏற்படுவது. பிறகு எப்படி ஆத்ம அபிமானி ஆக முடியும்? ஆத்ம உணர்வுக்கு வர முடியும்? அப்போ அது ரொம்ப கஷ்டம்தான். அதுலேருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது? விடுபட்டாதான் ஆத்ம அபிமானம் வர முடியும். அதனால் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தான் நாம் ஆத்ம உணர்வுக்கு போக முடியும். நோய் இருந்துச்சுன்னா தேகாபிமானம் தான் வரும். ஆத்ம அபிமானம் ரொம்ப கஷ்டம். ஒரு வேலையுமே இல்லை. எப்போ மனிதன் தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க, விஸ்தாரத்தில் படுக்கையிலே படுத்து இருக்கிறாங்க, ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறாங்க, எதையுமே செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை, சக்தி ரொம்ப குறையா இருக்குது, விகாரம் ரொம்ப அதிகமாக வருது, எப்பொழுதும் உட்கார்ந்துட்டே படுத்துட்டே இருக்கிறாங்க, கற்பனை இருக்கிறது, மனம் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது, சுற்றிக்கிட்டே இருக்குது, இங்கே போகுது மனசு, அங்கே போகுது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேள்வி கேள்வி, சிந்தனை சிந்தனை சிந்தனை, உள்ளுக்குள்ள அப்படியே சிந்தனைகளினுடைய புயல் வீசுது. அடுத்தது பிராணாயாமம். சுவாசத்தை சரி செய்ய வேண்டும். சுவாசத்தை பார்ப்பது வேற, அனபான். பிராணாயாமம்ங்கிறது சுவாசத்தை சரி செய்வது, அதை ஒழுங்குபடுத்துவது. யோகாசனம், அதுவும் ஒரு விதி. ரன்னிங் கூட ஓடி 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 திடீரென்று அசரீரி ஆயிடுவீங்க. இது அனுபவம். ஸ்விம்மிங், நீச்சல், எல்லாமே எந்த ஒரு விதமான விளையாட்டு, ஆடல் பாடல் எதுவாக இருந்தாலும் சரி ஆத்ம அபிமானத்தினுடைய படியாக முடியும். ஆனால் அந்த பாவனையோடு அதை செய்தால் மட்டும்தான். இல்லைன்னா அது தேக அபிமானம் ஆகிடும், அல்லது அகங்காரமாக கூட ஆகிடும். தூக்கம் நல்லா இருக்கணும். தூக்கம் நல்லா இல்லை அப்படின்னா தேக உணர்வு தன்னை இழுத்து கொண்டே இருக்கும். நல்ல தூக்கம் வேண்டும். சவுண்ட் ஸ்லீப், ஆழமான தூக்கம்.
அப்போ யோகா கூட நல்லா இருக்கும். காலையில் எழுந்துடுறோம், 2 மணிக்கு எழுந்துடுறோம், பிறகு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ரொம்ப நல்லது என்னென்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணலாம். இந்த 2 மணிக்கு எந்திரிச்சு தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரே ஒரு லாபம், அகங்காரம் திருப்தி அடையுது. அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுல ஒரு ஆசை, நான் 2 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறத கேட்டு மற்றவங்களுக்கு தூண்டுதல் கிடைத்து அவங்க முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அங்கேயே நின்றுட்டு இருப்பீங்க. ஆக மறதி. அடுத்த விதி என்ன? விசுவலைசேஷன். விசுவலைஸ் பண்ணணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும், தன்னை ஆத்மான்னு பார்க்கணும். அடுத்தது அஃபர்மேஷன், சொமான் பயிற்சி, ஆட்டோ சஜஷன், தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே இருக்கணும். அடுத்தது டைவர்ஷன் பண்ணணும், தன்னைத்தானே மன மாற்றம் செய்யணும். மனதை திருப்புங்க, சேவையில் வேற விஷயங்களை பிஸியாக வைங்க. இதெல்லாம் விதி. அடுத்தது ஹிப்னோசிஸ், செல்ஃப் ஹிப்னோசிஸ், ஆட்டோ சஜஷன், ஹிப்னாட்டிசம், மனோவசியம், மெஸ்மரைஸ்ன்னு சொல்கிறோம். தன்னை தானே ஹிப்னோடைஸ் பண்ணுங்க, மனோவசியம் பண்ணுங்க. சுவாமி விவேகானந்தர் ஃபாரின் போயிருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன ஹிப்னடைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஃபாரினில் உள்ளவங்க. அவர் சொன்னார், நீங்கள் ஏற்கனவே ஹிப்னடைஸ் பண்ணி தான் இருக்கிறீங்க, மனோவசியப்பட்டு தான் இருக்கிறீங்க. நான் இப்போ ஹிப்னோடைஸ் பண்ண வந்திருக்கிறேன், மனோவசியத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன். ஹிப்னோசிஸ், டைவர்ஷன், விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், ஹெல்த், பிராணாயாமம், நேச்சர், பரமாத்ம அன்பு, மனோவசியம், திசை திருப்புவது, காட்சிப்படுத்தி பார்ப்பது, ஸ்வமானம், ஹிப்னோசிஸ், மனோவசியம், மனதை திசை திருப்புவது, காட்சிப்படுத்தி பார்ப்பது, ஸ்வமானத்தில் இருப்பது, ஓடுதல், ஜாகிங் செய்தல், எக்ஸசைஸ் செய்தல். இதெல்லாம் என்னது? விதிகள். எதற்கான விதிகள்? சரீரத்தை மறப்பதற்கான விதி. அடுத்தது விருந்தாளி, தன்னை தானே கெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வாடகை வீடு, வாடகைக்கு கிடைச்சிருக்கிற வீடு. அதிகம் இதை அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டாம், ஏனெனில் வீட்டை மாற்ற வேண்டும். உண்மையான வீட்டை நினைவு செய்யுங்க, இது போலியான வீடு. அடுத்தது தன்னுடைய தேவதை பரிஸ்தா சுரூபத்தை நினைவு செய்யணும். அடுத்தது பாபாவுடைய ரதம், இது பிரம்மாவுக்கு மட்டும்தான் இல்லை, உங்களுக்கும் தான். இந்த ரதம் அவருடையது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது டபுள் லைட், கடைசியில் இறந்து விடுங்கள், இறந்து விடுங்கள் ஏ யோகி, இந்த மரணம் மிக இனிமையானது. அரைகுறையாக இறந்து விடாதீர்கள், மரணத்திற்கு முன்பே இறந்து விடுங்கள், மரணம் வருவதற்கு முன்பே இறந்து விடுங்கள். டையிங் பிஃபோர் த டெத். ஆக முழுமையாக இறந்து விடுங்கள். ஆக இன்றைய முரளியிலிருந்து என்னென்ன டியூட்டி, என்னென்ன ஹோம்ஒர்க் எடுத்துக்கிறோம், வீட்டுப்பாடம் எடுத்துக்கிறோம், எல்லாவற்றிலும் முதலாவதான ஹோம்ஒர்க் சிம்பாலிக் ஆர்ட், படம் வரைகிறது. பாபா சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேகம் பழைய வீடு, புது வீடு பழைய வீடு இரண்டையுமே வரையுங்க. பழைய வீடுங்கிறது அகங்காரம், விகாரம். புது வீடுன்னா ஆத்மாவுடைய வீடு. இதில் ஆத்ம அபிமானம், இதில் ஸ்வமானம்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிம்பாலிக் படம், ஒரு உருவக படம் வரைங்க. அடுத்த டியூட்டி என்னென்னா தூய்மைப்படுத்துதல், டீக்ளட்டரேஷன். ஏதாவது அது ரூமாக இருக்கலாம், அலமாரியாக இருக்கலாம், கப்போர்டாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம். கிச்சனில் இருக்க கப்போர்டு கூட இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே உள்ளே அடைச்சி வச்சுருப்போம். குமாரர்களுடைய சமையலறை, அவங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக இன்னைக்கு குப்பையை சுத்தம் பண்ணுவது, தூய்மை செய்யும் பொழுது இந்த சங்கல்பம் பண்ணணும், இந்த பழசை எல்லாத்தையும் நான் நீக்கிட்டு இருக்கிறேன். வருடத்தினுடைய கடைசி நாள், நாளையிலிருந்து புது வருடத்திற்குள் நாம் பிரவேசம் செய்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கான இந்த செஷனில் நான் மனதை சுத்தப்படுத்துகிறேன்றதை பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. இந்த பொருள் எனக்கு பயன்படாது, தூக்கி வீசுறதுக்கு முன்னால் யோசிங்க. இதே மாதிரி என்னுடைய சமஸ்காரம் ஏதாவது இருக்குதா, அதை நான் தூர வீசிட்டு இருக்கிறேன். இந்த வேலை செய்யணும். அடுத்தது தூய்மைப்படுத்துதல். அடுத்தது ராவணனை பற்றி பாபா என்ன சொன்னார்? 10 தலை இருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? 8 சக்திகள் இருக்கிறது, 8 கைகள் இருக்கிறது. ஒன்றை விட்டால் இன்னொன்று, இன்னொன்றை விட்டால் இன்னொன்று. இப்படி 10 விஷயம் எழுதுங்க. இந்த வருஷத்தில் எது எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தது, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் எது நம்முடைய மிகப்பெரிய தடையாக ஆகியிருந்தது. மதுபனில் இருக்கிறோம், மதுபனில் சக்தி இருக்கிறது, பவர் இருக்கிறது. இந்த பூமியில் இன்றைக்கு பாபாவை சந்திக்கும் நேரத்தில் அந்த சிரங்களை, அதாவது அந்த தடைகளை, விகாரங்களினுடைய தலைகளை வெட்டிவிடுங்கள். அடுத்தது லைட் கான்சியஸ்னஸ் வாக். எளிமையாக நடக்கணும், அவ்வளோதான். ஆனால் எப்படி நடக்கணும்? லைட்டாகி நடக்கணும். நான் யார்? ஆத்மா. அகங்காரமுடையவர் இல்லை, அகங்காரமுடைய நான் இல்லை, ஆத்மாவாகிய நான். ஆக இன்றைக்கு 4 டியூட்டி இருக்கிறது. இந்த 4 வேலை செய்யணும். இன்றைய முரளியை மீண்டும் படிக்கணும், முரளியை படிக்கணும், முரளியை மனனம் செய்யணும்.
இதுவும் கூட சரீரத்தை மறப்பதற்கான விதி. ட்ரில் செய்து கொண்டே இருக்கணும், இது கூட ஒரு விதி தான். தேக உணர்வை மறப்பதற்கு முழு நாளுமே ட்ரில் பண்ணணும். ஃபரிஸ்தா, நிராகார். அடுத்தது ஆத்மீக திருஷ்டி, இதுவும் கூட விதிதான் தேகத்தை மறப்பதற்கு. மற்றவங்களை ஆத்மான்னு பார்க்கணும், தன்னை ஆத்மான்னு பார்க்கறது வேற, இவங்க எல்லாருமே ஆத்மா. அடுத்த விதி வைராக்கியம், இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை சிந்திக்க வேண்டும், அனித்தியத்தை சிந்திக்க வேண்டும், எழுத வேண்டும். சுடுகாட்டில் போய் பார்க்கணும், முடிந்தா ஒரு சுடுகாட்டில் போய் பாருங்க, அந்த சிதை இருக்கு இல்லையா, எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அந்த குபு குபுன்னு எரிஞ்சிட்ருக்கும் தீ, அதை நீங்கள் பாருங்க. எல்லாமே அழிஞ்சு இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. அதுபோல தான் இந்த சரீரமும் கூட அழிஞ்சு போயிடும். இப்போ இருக்கிற இன்னைக்கு சாயங்காலம் இருப்பேனா யாருக்கு தெரியும்? கேரண்டி இருக்குதா? இந்த புது வருஷத்தை யார் பார்ப்போம் தெரியுமா என்ன? இன்னைக்கு ராத்திரியே போய் சேர்ந்துடுச்சுன்னா எதுவும்னாலும் நடக்கலாம். எல்லாமே அனித்தியம், நிலையற்றது, எதுவுமே இருக்க போகிறது இல்லை. இப்போ நல்லா இருக்கிறோம், இப்போமே கூட போயிடுவாங்க, பார்த்துருக்குறோம். நல்லது. ஓம் சாந்தி. அடுத்தது ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். 2 விஷயங்கள் நமக்கு கேட்ச் ஆச்சு. ஒன்று 10 தலைகள், அடுத்தது 8 சக்தி, 8 கரங்கள். இந்த 5 குரங்கை வச்சு நம்முடைய டியூட்டியை, வேலையை இன்னும் ஈஸியாக்கிட்டாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். இந்த 10 தலை ராவணன் யார், இந்த 8 சக்திகளை கொண்டு எப்படி அந்த 10 தலையை அழிக்க முடியும், இப்போ நம்ம கொஞ்சம் வரைந்து பார்க்கலாம். 5 டீம் உருவாக்க போகிறோம். 5 குழுவாக இருக்க போகிறாங்க. இந்த 5 குழுவில் கண்கள், முதல் குரூப்பு கண், 2வது குரூப்பு காது, 3வது மூக்கு, 4வது வாய், அடுத்தது தொடுதல். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு உறுப்பு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மிசாரோ, கிசாரோ, கிகிசாரோ, இவாசாரோ, சிசாரோ, ஒமோசாரோ. நாம் இப்போ அந்த பெயரை கூட வச்சுக்கலாம் இந்த குழுவுக்கு. இப்போ 3 பாகமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்டார்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். 2வது பார்ட் ஸ்டாப், அதாவது தியாகம். 3வது பார்ட் கண்டினியூ, அதாவது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். ஆரம்பிக்கணும், நிறுத்தணும், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். இப்படி 3 பாகமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல ராவணனுடைய படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. 10 தலையுடைய ராவணன். முதல்ல நாம் இதை சோதனை செய்து பார்க்கணும், இந்த 10 தலைகள் என்ன என்று. பாபா சொன்னாங்க இல்லையா, 10 தலை இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு விகாரம் வந்துடுச்சுனாலே அதோடு சேர்த்து அடுத்தடுத்தாப்புல வந்துடும். நமக்கே தெரியும், ஒரு வேஸ்ட்டு தாட்டு வந்துச்சுன்னா யோகா நல்லா பண்ணிகிட்டு இருப்போம். ஏதோ ஒரு தாட்டு, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இங்கேயே உட்காந்தீங்க, அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுமே அடுத்த தாட்டு வருது. அதுக்கு அடுத்தது 3வது ஒரு தாட்டு வருது. நாம் நல்ல கவனிக்கக்கூடியவராக இருந்தால் நாம் செக் பண்ண முடியும், எனக்கு உள்ள என்ன நடந்துட்டு இருக்கிறது, கட்டுப்பாடற்று போயிட்டு இருக்கிறது. ஒரு எண்ணம் வந்தது, 2வது எண்ணம் வந்தது, 3வது எண்ணது. நல்ல விஷயம் என்னென்னா, பாபா வீட்டுக்கு வந்த பிறகு தான் மனசுக்குள்ளே என்ன நடக்குது, ஓடுதுங்கிறதே பார்க்க முடியும். அவ்வளவு சக்தி வந்திருக்கிறது. இயல்பாகவே நம்மால் பார்க்க முடியுது. மனசுக்குள்ளே செக் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ண முடியாட்டாலும் கூட, ஆனால் கண்டிப்பாக செக் பண்ண முடியும். செக் பண்ணத்தான் சேஞ்சும் வரும். செக்கே பண்ணலைன்னா நம்ம மாட்டிப்போம். ராவணன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். ஒரு செகண்ட் நிறுத்தி கொஞ்சம் நாம் இப்போ அந்த 5 குரூப் பார்த்தோம் இல்லையா, இந்த 5 விகாரங்கள் எங்கேருந்து வருது, இப்போ கண்கள் செக் பண்ணணும். கண்கள் மூலமாக என்னென்ன ஏற்படுகிறது. பகல் பொழுதில் நம்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு 3 சொல்லுங்கள். கண்கள் குரூப் சொல்லுங்கள். நம்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? முதல்ல சோசியல் மீடியா சொல்கிறாங்க. இது ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு காலத்தில் எழுதுகிறாங்க. அது ஒரு தலைன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாடி கான்சியஸ். கண்கள் அடுத்தவங்களுடைய பெயரை பார்க்கிறது, சரீரத்தை பார்க்கிறது, தேசத்தை பார்க்கிறது, மதத்தை பார்க்கிறது, தோல் நிறத்தை பார்க்கிறது. இதிலெல்லாம் கூட தேக உணர்வு வருகிறது. அது ஒரு தலை. அந்த தலையை நம்ம கட் பண்ணணும். அப்போது இது ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம். 3வது கண்கள் வேற என்ன செய்யுது? சாதனம், சோசியல் மீடியா, தேகம் பார்ப்பது, சாதனம் பார்ப்பது, இப்படி ஒவ்வொரு உறுப்புமாக பார்க்கணும். எதை நிறுத்தணும், எது தொந்தரவு தந்தது, கண்கள் மூலமாக என்னென்ன விஷயங்கள் வருது உள்ளுக்குள்ளே, மகிமை கேட்பது, வீணானவற்றை கேட்பது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம எழுதிக்கிறோம்.
ராவணனுடைய 10 தலைகள். வீணானதை கேட்குறோம், அதனால டிஸ்டர்ப் ஆயிடுறோம், விகாரம் வந்துடுது, தேக உணர்வு வந்துடுது, யாராவது கமெண்ட் பண்றாங்க, நாம அதை கேட்டுடுறோம். சில விஷயங்கள் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போகிறது இல்லை, அது அங்கேயே உள்ளுக்குள்ளேயே தங்கிடுது. பகல் பொழுதுல நம்ம எவ்வளோ விஷயங்கள் கேட்குறோம், அது எல்லாமே உள்ளுக்குள்ள போயிடுது. பிராக்டிக்கல்ல நம்ம பார்க்குறோம், தினச்சரியாவில் பார்க்குறோம். ஏன்னா ஆரம்பம்ங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்பொழுதுலேருந்து இப்போ நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, இப்பொழுதுலேருந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாலே இனி எல்லாமே பக்கா ஆயிடும். அடுத்தது மூக்கு, நோஸ். மூக்குல விகாரம் எப்படி வருதுன்னு எப்படி செக் பண்றது? நறுமணம், உணவினுடைய நறுமணம், உணவின் வாசனை. அதற்கு பிறகு என்ன வருது? வாய், டேஸ்ட் பார்க்கறது. பேசுதல், வீணானவற்றை பேசுவது, டேஸ்ட் பார்க்கறது, சத்தமா பேசுறது, ஆவேசத்தோட பேசுறது, கோபத்தோடு பேசுறது, கசப்போட பேசுவது, ஒருவர் மற்றவரை பற்றி வீண் விஷயம் பேசுவது, யாருடைய வீண் விஷயங்களை பார்த்து பேசுவது, இதெல்லாம் வாய் மூலமாக ஏற்படக்கூடிய டிஸ்டர்ப். கடைசியில் என்னன்னா தீண்டுதல், தொடுதல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கூட. இதுல அவ்வளவு சக்தி இருக்கிறது. யார் நம்மை தொட்டாலும் சரி, பரமாத்மா சொல்றாரு, நீங்க யாரை தொட்டாலும் அவங்க தங்கமாயிடணும், கல்லிலிருந்து தங்கமாயிடணும். பாபா ஸ்தூலமா சொல்றார், இந்த தேகத்தை எப்படி பார்க்கணும், தேகத்தை எப்படி டச் பண்ணணும். நம்ம பெட் வச்சிருக்கிறோம், அதுல கூட பந்தனத்துல வந்துடுறோம். அந்த பெட்டை தொடுறது கூட நமக்கு பிடிக்குது, நல்ல சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேருடைய ட்ரெஸ்ஸை கூட நம்ம தொட்டு பார்க்குறோம், இது குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டியும் பார்க்குறோம். டச்சில் கூடவே விகாரமும் கூட நிறைய இருக்கிறது. இதெல்லாம் ராவணன், இதெல்லாம் செக் பண்ணணும். இது ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா ஸ்டார்ட். எதை ஸ்டார்ட் பண்ணணும்? பவரை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு பாபா 8 சக்திகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதோட கூடவே 16 கரங்கள் கூட காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி என்றாலே சகயோகம். விரல்களை பற்றி கூட பாபா சொன்னார். இந்த விரல் எங்கூட இணைந்திருக்கிறது? கைகளோடு. பொதுவா ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது, கைகள் அப்படிங்கிறது ஆர்மிக்கு சொல்லுவோம். நம்முடைய 8 கரங்கள், 8 சக்திகள். என்னென்ன சக்திகள் இருக்கின்றன? சகித்துக் கொள்ளும் சக்தி, கரைத்து கொள்ளும் சக்தி, கண்டறியும் சக்தி, தன்னடக்கும் சக்தி, நிர்ணய சக்தி, விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் சக்தி, சகயோகத்தினுடைய சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி. இதெல்லாம் நம்முடைய 8 சக்திகள். பாபா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சக்திகளை எப்படி யூஸ் பண்றது? ஒரு கையில இப்போ பேனாவை பிடிச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. எதை பிடிச்சிருக்கிறோம்? இப்போ ராவணனை பிடிச்சிருக்கிறோம். இந்த இடது கையில எதை பிடிச்சிருக்கிறோம்? ராவணனை. இந்த வலது கை பற்றி நமக்கு தெரியல. இந்த கை இதுலயே பிஸியா இருக்கிறது. இந்த இடது கையோட ராவணனோடு 63 ஜென்மமா பிஸியா இருந்துட்டோம். இது தப்புன்னு யாராவது சொன்னா, விடுங்கன்னு சொன்னா கூட நாம கேட்டோமா? ஸ்மோக்கிங் ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னாலும் கூட கேட்க மாட்டோம். விகார உறவுகள் ஏற்பட்டு விட்டது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கூட கவுண்ட் செய்யப்படுகிறது. இதை விட்டுட்டா என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கிறது. நாம அப்படி இறுக்கமா பிடிச்சிருக்கிறோம், விட முடியாத அளவுக்கு. ஆனா பாபா சொல்றாரு, ஏன் நீங்க விடல? ஏன்னா இந்த பக்கம் உங்களுடைய ட்ரெஸ் இருக்கிறது, அதை நீங்க யூஸ் பண்ணல. இடது கையில பாடி கான்சியஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனாவை கோல்டன் பென்னா மாற்றி ரைட் ஹேண்டில் மாற்றிக்கோங்க. இடது கையில் விகாரம், ஆனால் வலது கையில் பிரபு இறைவன் இருக்கிறார். நீங்கள் பிரபுவை பிடித்து கொள்ளும் பொழுது இவை தானாகவே போயிடும். இந்த 8 சக்திகளை பிடித்து கொள்ளும் பொழுது இந்த விகாரம் தானாகவே போயிடும். பிரதர் கூட சொன்னார் இல்லையா, பிரபு பிரேம், இறை அன்பு அதிகரிக்க அதிகரிக்க இடது கையில் பிடித்திருக்கக்கூடிய அந்த விகாரங்கள் காலி ஆயிடும். இந்த இடது கை காலி ஆயிட்டதுமே இந்த ஆர்ம்ஸ் பெரிய ஆர்மி ஆயிடும், ஆன்மீக ஆர்மி ஆயிடும். ஒரு சக்தி கூட நமக்குள்ள குறையக்கூடாது. இந்த எல்லா சக்திகளுமே எல்லோருக்குமே சகயோகம் செய்யக்கூடியது. நல்லது. ஓம் சாந்தி. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது, மறக்க வேண்டிய விஷயம், தொடக்கூடாது. சச்சின் பாய் சொல்றாங்க 2 விஷயம். வேற யாருடைய சரீரத்தையும் தொடக்கூடாது, தன் சரீரத்தையும் தொடக்கூடாது. மறதியில் என்ன இருக்கிறது? சரீரத்தை மறப்பதற்காக தன்னுடைய சரீரத்தையும் தொடக்கூடாது. இதன் மூலமாக கூட விகாரம் ஜென்மமாகுகிறது, பிறப்பெடுக்கிறது. அடுத்தவங்களுடைய சரீரத்தையும் தொடக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ அவங்களையும் நம்ம தொடக்கூடாது. நோ டச் தெரப்பி அப்படின்னு சொல்றோம், தொடாமல் இருக்கக்கூடிய சிகிச்சை முறை. நல்லது. ஓம் சாந்தி. ओजस्वी तुम
तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड